பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சிலுவையில் பேசின உம்முடைய 7 வார்த்தைகளையும் தியானிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். எங்களோடு பேசுவீராக. சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று ஜெபித்த அப்பா, அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் வந்து நிற்கிறோம். அடியனோடு பேசும், அடிமைகளோடு பேசும் ஆண்டவரே. நீர் இடைபடுவீராக, நீர் இடைபடுவீராக, நீர் இடைபடுவீராக. கேட்கிற இருதயங்கள் திறந்திருப்பதாக ஆண்டவரே, கேட்கிற இருதயம் திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணினவருடைய சத்தம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. பெண்மான்களை ஈனும்படி செய்தவருடைய சத்தம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். மாமிசத்தை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. என்னுடைய சத்தமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய சத்தம் மாத்திரம் வெளிப்படட்டும். கேட்கிறவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவன் பேசுவீராக, இடைபடுவீராக. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி பிரதர் சந்தோஷமா இருக்கிறது? இன்னைக்கு துக்க நாள்ல, அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. துக்க நாள்ல போய் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இன்னைக்கு துக்க நாளா சந்தோஷமான நாளா? சந்தோஷமான நாள். எதற்காக? ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்ட நாள். அல்லேலூயா. அவர் ரத்த சிந்தினால தான் இன்னைக்கு நாம் அங்கே சபைக்குள்ள வந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் மட்டும் அடிக்கப்படலைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நின்று இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், அதனுடைய 34வது வார்த்தை மாத்திரம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, 3 ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் முதல் வார்த்தையாக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவை நோக்கி ஒரு ஜெபம். பெரிய வார்த்தை, பெரிய செய்தி. பாஸ்டர் சொன்னாங்க, 1 மணிக்கூர், 4 மணிக்கூர், 8 மணிக்கூர், எத்தனை மணிக்கூர்னாலும் பேசலாம். 10 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்கணும். அல்லேலூயா. 3 தலைப்புகள்ல முதலாவது ஜெபம் பிதாவை நோக்கி, 2வது ஜெபம் யாருக்காக ஜெபித்தார், 3வது ஜெபம் யார் இந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. முதல், பிதாவை எந்த விஷயத்தையும் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு பழக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அல்லேலூயா. எல்லாம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றார். அல்லேலூயா. எல்லாத்தையும் பிதாவுக்கு தெரியப்படுத்துறார். 2வது, பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கிறார். யாரை மன்னிக்க சொல்றாரு? யாரை மன்னிக்க சொல்றார்? பேசுங்க. ஜனங்களை, அப்படிதானே? ஜனங்களை சொல்றாரா? அவரை அடிக்கும்படியாய் அடித்து தூக்கி நிறுத்தினவங்களை சொன்னாரா? எல்லாரையும் சேர்த்துதான். அல்லேலூயா. அவரை அடிக்கும்படியாய், கொலை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்தவனுக்கும், அடித்தவனுக்கும், காரி துப்புனவனுக்கும், கொலை செய்யும்படியாய் செய்த எல்லாரையும் சொல்றார். என்ன சொல்றார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்மளை ஒருத்தன் நடு ரோட்டில் விட்டு அடிச்சு விட்டான் சென்னையில. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம் மாறணும், ஜெபம் மாறணும். அல்லேலூயா. மன்னிக்கிறத குறித்து நிறைய பேசிட்டோம். ஜெபத்தை கொஞ்சம் மாற்றணும். ஒரு கன்னத்தை இறைந்தால்
மறுகண்ணத்தை காட்டுன்னு சொன்னார். நம்முடைய ஜெப நேரங்கள்ல என்ன பண்றோம்னா, நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ண சொன்னாரு? மத்தேயு 5வது அதிகாரம் 44வது 45வது வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். யாருக்காக? நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி. அல்லேலூயா. நம்மை உலகம் ஒரு பேர் சொல்லி அழைக்குது. எப்படி அழைக்குதுன்னா, கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு. ஆமாவா இல்லையா? நாம கிறிஸ்துவா? நம்ம கேட்கப்பட வேண்டிய சில கேள்விகள்லாம் நமக்குள்ள இருக்குது. வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. மாற்றம் வரணும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் எல்லாரும் பரிசுத்தவானும் இல்லை, எல்லாரும் சுத்தவானும் கிடையாது. ஆமே. நாளுக்கு நாள் நம்ம கிறிஸ்துவாக மாறாம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நமக்கு மாதிரியை காண்பிக்க வந்தாரே தவிர உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கும், உங்களை உயர்த்துவதற்கும், உங்களை தாங்குவதற்கும், உங்களை தப்புவிக்கிறதற்கும் வரல. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்கள் அவரோடு இருந்தால், வார்த்தை அப்படிதான் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். புரியுதா? அவர் உங்களோடு கூட இருப்பார்ங்கிற வார்த்தை மாத்திரம்தான் பிரசங்கிக்கப்படுகிறதே தவிர, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்ங்கிற வார்த்தை கேட்க மாட்டாங்குது. அல்லேலூயா. நாம கிறிஸ்துவோடு நடந்தா அவர் கூட இருப்பார். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அதுதான் கிறிஸ்து மாதிரியை காண்பித்தார் நமக்கு. எப்பா, நான் உபதேசம் மாத்திரம் சொல்லிட்டு போனேன்னா நீ கேட்க மாட்ட. வந்து பாரு, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற என்ன பாரு. என்ன அடிச்சவனுக்காக, என்ன துன்பப்படுத்துறவனுக்காக, என்ன காரி துப்புனவனுக்காக, என் தலையில முள்முடியை சூட்டினவனுக்காக, என் வஸ்திரத்தை கிழிச்சவனுக்காக நான் ஜெபம் பண்றேன் பாரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவர் வெறும் வார்த்தையை அனுப்புற மாத்திரம் அல்ல, அதன்படி வாழ்ந்து காட்டிட்டு போனவர். அல்லேலூயா. சும்மா உபதேசம் மாத்திரம், ஊருக்கு உபதேசம் இல்லை. அல்லேலூயா. உபதேசிக்கிற உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கு. அல்லேலூயா. நாம மாறணும். நாம கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். ஜெபத்தை மாற்றணும். நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜெபம் யாரு பண்ண முடியும்னா, அடுத்த வார்த்தை அதே வார்த்தை 23:34 கடைசி பகுதி வாசிங்க. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு தெரியல என்ன செய்யறாங்கன்னு, அவங்களுக்கு தெரியல. வசனத்தை எடுத்து காட்டவும் முடியல, டைம் கிடையாது, அதனால பேசிட்டு போறேன். ஆமென். யோசேப்பை தூக்கி குழியில போட்டது அவங்களுக்கு தெரியுமா? சகோதரர்களுக்கு ஏன் தூக்கி போட்டாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க சகோதரர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்படித்தானே? அல்லேலூயா. அவன் எகிப்தியர்கிட்ட விட்டு போட்டது தெரியாது. இஸ்மவேலர்கிட்ட விட்டு போட்டது எதுக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. யோசேப்புக்கும் தெரியாம தான் இருந்தது. அல்லேலூயா. 45வது அதிகாரம், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. முடிச்சிடுறேன். 45:5. என்னை இவ்விடத்தில் வரப்பண்ணி விற்று போட்டதினால் நீங்க சஞ்சலப்படண்டா, அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்கண்டா. உங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன எகிப்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் நான் சிலுவையில தொங்குறது நல்லதுன்னு. நான் எதற்காக வந்தேங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். யோசேப்புக்கும் தெரியும். அல்லேலூயா. அதான் அவன் சகோதரர்கிட்ட சொல்றாரு,
என்ன நீங்க விற்று போட்டதுக்காக நீங்க ஒன்றும் சங்கடமும் படண்டாம், கஷ்டமும் படண்டாம், ஒன்றும் யோசிக்காதுங்க. நீ மன்னிக்கிற ஒரு இருதயம் இருக்கு பாருங்க. அவனால அவங்க சகோதரர்கள் செய்ததெல்லாம் நினைச்சிருப்பான்னா, அவனை என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா! அவன் இருக்கிற ஸ்தானத்துக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளீட்டா எல்லாரையும் முடிச்சிருக்கலாம். ஆனா அதை செய்யல. அவனுக்கு தெரிந்தது தன்னை குறித்த தேவ திட்டம். அல்லேலூயா! யோசேப்பை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தின் நிமித்தம் தான் சகோதரர்கள் உன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க ஒப்பு கொடுக்கலன்னா இன்னைக்கும் யாக்கோபுக்கு பிள்ளையா வாழ்ந்திருப்பேனே தவிர, தேவனுக்கு பிள்ளையாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாய் நான் அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது என்கிற அறிவு அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவனுடைய சகோதரர்களை அவனால் மன்னிக்க முடிந்தது. இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும், நான் உலக இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த இரட்சகர் என்பதை அறிந்திருந்ததுனால தான் அதற்கு அவரை கொண்டு நிறுத்தின எல்லாரையும் மன்னிக்க முடிந்தது. நம்முடைய அழைப்பு என்ன? நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்கிற அறிவும் சிந்தனையும் நமக்குள்ள இருந்ததுன்னா, நமக்கு எதிராக பேசுகிறவர்களை மன்னிக்க முடியும். நமக்கு எதிராக கைகளை உயர்த்துகிறவர்களை நம்ம மன்னிக்க முடியும். நமக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களை நம்ம மன்னிக்க முடியும். எல்லாரையும் மன்னிக்க முடியும். ஏன் மன்னிக்க முடியலைன்னா, தேவன் என்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நான் அறியல. அதனால எனக்குள்ள என்னால மன்னிக்க முடியல. மாமிசத்துல இருக்கிறோம். ஆவிக்குரியவன் தேவ திட்டத்தை அறிந்திருக்கிறான். ஆவிக்குரியவன் தேவனுடைய ரகசியத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறான். தன்னை குறித்த ரகசியம். அல்லேலூயா! அடி விழுந்தாதான் அடுத்த ஸ்தானத்துக்கு உயர முடியும்ங்கிற அறிவு. சொல்றது புரியுதா? புரியுதா? எப்படி புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா! அல்லேலூயா! தேவ திட்டம் நம்ம மேல இருந்ததுன்னா, தேவ சித்தம் நம்ம மேல இருந்ததுன்னா, நம்ம சித்தத்துக்கு நேரா நம்ம நடத்தும் போது இப்படிதான் கொண்டு போவார். நாங்க படியில ஏறி வரும்போது பாஸ்டர் பேக்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொஞ்சம் இடுக்கமான வாசல். ஆமென். அல்லேலூயா! அல்லேலூயா! பரலோகத்துக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்கும். இங்க விசாலம் கிடையாது. பரலோகத்துக்கு போகிற வாசல் விசாலம் கிடையாது. நாம் பரலோகத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரவான்கள். அல்லேலூயா! இயேசு சொல்றார், உலகம் உங்களை பகைக்கத்தான்ப்பா செய்யும். உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். ஏன்னா அது உன்னை என்ன பகைச்சிருக்கு. அல்லேலூயா! என்ன நேசிச்சிருக்கோம்னா உங்களையும் நேசிச்சிருக்கோம். அல்லேலூயா! அதான் ஆண்டவர் பழைய ஏற்பாடுல ஒரு வார்த்தை சொல்ற உன்னத பாடல் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல வாசிங்கன்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். எங்க இருக்குது? முள்ளுக்குள்ளதான் வைப்பார். அவருக்கு பிரியமானவன் எங்க இருப்பான்னா முள்ளுக்குள்ளதான் இருப்பார். இடுக்கமான வாசல்ல தான் இருப்பான். வனாந்தரத்துல தான் நிற்பான். கஷ்டத்துல தான் இருப்பான். துன்பத்துல தான் இருப்பான். பாடுகள்ல தான் இருப்பான். அவன் தான் பரலோகத்துக்கும் போவான். அல்லேலூயா! ஆசீர்வாதத்தை தேடி போறோம், ஒருத்தனும் போக மாட்டான். ஆசீர்வதிக்க வரலங்க. உங்க தேவை சந்திக்கப்படும், அவ்வளவுதான். வசனம் என்ன சொல்லுது? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. அந்தந்த நாள் கவலைப்படும் உன் தேவையை தர்றது. அல்லேலூயா! அல்லேலூயா! நாம 40 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய என் பிள்ளைக்கு பேர பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை வரைக்கும் யோசிச்சு மண்டையில வச்சுட்டு தூக்கிட்டு சுமந்துட்டே இருப்போம் பாரத்தை. அல்லேலூயா! எல்லாத்தையும் இறக்கி கீழே வை. இன்னைக்கு உள்ள கதை என்ன? அல்லேலூயா! இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பு என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் எதற்காக என்ன முன்குறித்தார்? எதற்காக சபையில கொண்டு வந்தார்? எதற்காக ரட்சித்தார்? எதற்காக பிரித்தெடுத்தார்? என் மேல இருக்கிற தேவ திட்டம் என்ன? தயவு என்ன? எல்லாத்தையும் அதை ஆராயுங்க. அதை தேடுங்க. அதை சிந்தனையில வைத்து தியானித்துட்டே இருங்க. ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருப்பார். உயர்த்திட்டே இருப்பார். மேல மேல கொண்டு போயிட்டே இருப்பார். உயர்வை தேடி ஆண்டவரை பின்பற்றாதுங்க. அல்லேலூயா! நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. எனக்கு இந்த பூமியில இடமே கிடையாது. நீ அதற்காக என்ன பின்பற்றாதன்ட்டார். அல்லேலூயா! இயேசுவை பின்பற்றுகிறது பரலோகத்துக்காக, நித்திய ராஜ்யத்திற்காக. அல்லேலூயா! அதனால்தான் ஆண்டவர் அவர்களை மன்னிக்க முடிந்தது. அல்லேலூயா! அவர் மேல இருந்த திட்டம் என்ன என்று அவருக்கு தெரிந்திருந்ததுனால அவர் மன்னிக்க முடிந்தது. நமக்கும் தேவ திட்டம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம ஜெபம் பண்ண முடியும். அவர்களுக்காக நாம விண்ணப்பம் பண்ண முடியும். அவர்களை மன்னிக்க முடியும். அல்லேலூயா! கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.